ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்பு சார்பாக முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் நம்ம நாடு வலதுசாரி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. ரைட், ஓகே. தி கேரளா ஃபைல்ஸ் 1, தி கேரளா ஸ்டோரி 2, அதுக்கப்புறம் நம்ம சாவான ஒரு படம் இப்போ கூட ரீசனாக ஒரு வந்துருக்கு. அந்த துரந்தர், தி அவெஞ்சர் 1, அவெஞ்சர் 2 ரிவெஞ்ச் இதெல்லாமே ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு படம். இதெல்லாம் பார்த்து நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்லாமிய சமூகத்தை வெறுக்கக்கூடிய அளவுக்கு வட இந்திய மாநிலங்களை உருவாக்கிட்டாங்க. சைடு ஓகே, இவங்க கட்சி கொள்கை அதை கொண்டு போகிறாங்க, அதனால் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க, படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு பேச்சு. ஆனால் இப்போது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் டிசிஎஸ் கம்பெனியில் ஒரு ஹெச்ஆர் நீதா கான் ஒரு ஹெச்ஆர் மேலே பல அடுக்கடுக்கான புகார் வச்சுருக்காங்க. இந்த பெண் ஒரு இஸ்லாமிய ஹெச்ஆர். இதில் பெண்கள் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ணுறவங்க இதில் ஒரு 7 பேரை மாட்டியிருக்காங்க. அப்துல் ரசாக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில பேர், அந்த 7 பேரும் இஸ்லாமியர்கள். அதனால் ஹெச்ஆர் கூட நீதா கான் அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு பாதிக்கப்பட்ட ஹிந்து பெண்கள், அவங்க பாதிச்சிருக்கவங்க இந்து பெண்கள்லாம் போலீஸ்கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க. நாசிக் போலீஸ் ஸ்டேஷன் இது மேலே டிசிஎஸ் ஒரு என்கொயரி எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்தவொடனே போல ஒரு பெரிய நிறுவனம் டிசிஎஸ் ரத்தன் டாட்டா அந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா மப்டியில் போய் வாட்ச் பண்ணியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த பெண்கள் அளித்த புகார் உண்மை தெரிஞ்சிச்சு. அந்த ஹெச்ஆர் நீதா கானும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேரை கன்வெர்ட் பண்ண பார்த்துருக்காங்கலாம் இஸ்லாமத்துக்கு. ஸோ இதுதான் இங்கே பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன திரைப்படங்கள் இருக்குல்ல, அந்த கடங்களை இப்போ உண்மையாக இவங்க ஆக்கிற மாதிரி நியூஸுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இதை நான் சில தினங்கள் முன்னாடி நான் போடலை எல்லோரும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் உருமாறாக தான் இருக்கும், ஏதாச்சும் இது கலவரம் பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த உண்மை நிகழ்வு நடந்து இந்தியா ரொம்ப பரபரப்பாக டிசிஎஸ்ன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், இதோடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய டிசிஎஸ் சந்திரசேகரே இது மேலே நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அதாவது தனியார் நிறுவனங்களின் இஸ்லாமியர்களை இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிற வேலைகள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்லுது. ஸோ அவங்க ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்காங்கன்னு எதிர்கட்சி ஆளுங்கட்சி சொல்லுது. ஸோ வழக்கம் போல் நம்ம சிறுபான்மையினரை கெட்டவனாக ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தப்பு யாரு பண்ணாலும் தவறு தான். நீதா கானும் கைது செய்ய வேண்டும். மதமாற்றம் என்பது ஒருத்தர் விருப்பப்பட்டு மாறலாம். யாரையும் கட்டியோ பணத்தை கட்டியோ மாற்ற முடியாது. ஸோ தப்பு செய்த அந்த 7 பேர் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி என் யூடியூப் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை 7 பேர் முத்துப்பிரகாஷ். பாய்.